இப்போ பொதுவாவே நம்முடைய வாடிக்கையாளர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, அதுவும் வாஸ்து பார்க்க செல்லும் பொழுது வீடுகளிலோ அல்லது அலுவலகங்களிலோ இருந்து வரக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன மாதிரியான செடி வளர்க்கலாம்? என்ன மாதிரியான மரங்கள் வளர்க்கலாம்? அப்படின்னு சொல்லி நெறைய கேள்வி கேட்குறாங்க. இப்போ எல்லாருக்குமே மனசுல ஒரு ஆசை. நாம இருக்கக்கூடிய வீட்டிலயோ, அலுவலகத்திலோ அழகா ஒரு செடி வைக்கணும் அப்படிங்கிறது. செடி வளர்ப்பதன் மூலம் மனசுக்கு ஒரு நிம்மதி, ஒரு நிறைவு. இப்போ செடிகள், கொடிகள், மரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அழகு மட்டும் இல்லாமல் மனதிற்கு நிம்மதியும் தரக்கூடிய ஒரு அமைதியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். இது அனுபவத்தில் எல்லாருக்குமே ஒரு கண்ட உண்மை. அதனால தான் கோவில்ல கூட பார்த்தீங்கன்னா, பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோட்டம் அமைத்து, அதில பல வகையான மரங்கள், பழங்கள்லாம் வரக்கூடிய செடி, மரங்கள் இதெல்லாமே நட்டு வைத்தார்கள். இப்போ கோவிலுக்கு வரக்கூடியவர்கள் இறை தரிசனம் செய்துவிட்டு தியானம் செய்ய மன அமைதி பெறுவதற்கு ஒரு வாய்ப்புகளை கோவில்களில் உள்ள பிருந்தாவனம் இதை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே மாதிரி தான் நாம் இருக்கக்கூடிய வீட்டிலையும் சில செடி வகைகள், மரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசுக்கு நிம்மதியையும், சந்தோஷம், அதிர்ஷ்டம் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பில் செயல்படும். அதே சமயத்துல சில மரங்கள், செடிகள், கொடி வகைகள் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகா இருந்தாலும் நமக்கு பிரச்சனையும் கொடுத்துவிடும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப ஆசைப்பட்டு சில செடி வகைகள், மரங்களை வளர்ப்பார்கள். ஆனா அவங்களுக்கே தெரியாம வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், பண பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு படிப்பு அல்லது ஒழுக்கம் போன்ற விஷயங்கள்ல பிரச்சனை, இது எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வாஸ்து ரீதியிலான சில விஷயங்கள் ஏற்படுத்திவிடும். இந்த வீடியோல நம்ம மெயினா பார்க்க இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான். இப்போ உதாரணத்திற்கு வெற்றிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். நிறைய பேர் வீட்டில் வெத்தலை கொடியை ரொம்ப இஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு வளர்க்குறாங்க. அதை அழகுக்காகவும் வளர்க்குறாங்கன்னு சொல்லலாம். அதுல இருந்து வெத்தலை அப்பப்போ எடுத்து பூஜைக்கு யூஸ் பண்றது அல்லது அவங்களே வெத்தலை போடுறது கூட யூஸ் பண்றாங்க. இப்போ வெத்தலைன்னு பார்க்கும் பொழுது நம்முடைய இந்து தர்மப்படி பார்க்கும் பொழுது அனைத்து வகையான பூஜைகளிலும் பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு பூஜைக்கான வஸ்து. இப்போ வெத்தலையில பார்த்தீங்கன்னா 30 முக்கோடி தேவர்கள் வசிப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு. மேலும் வெற்றிலையை பூஜைக்கு மட்டும் இல்லாமல் தாம்பூலம் தரிப்பது, திருமண சடங்குகள் மட்டும் இல்லாமல் எந்த வகையான ஒரு சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் கண்டிப்பா அங்க வெற்றிலையின் மகத்துவம் கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றிலை லக்ஷ்மியின் அம்சமாகவும் கருதப்படுகிறது. எனவே பொதுவாகவே நம்முடைய மக்களுக்கு ஒரு ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, வெற்றிலையை வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. வெற்றிலை பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு பொருள். பூஜைக்கு எப்பொழுது வேண்டும்னாலும் நம்முடைய வீட்டில இருந்தே வெத்தலையை பறித்து கொள்ளலாம். அப்புறம் எப்போ வேணாலும் வெத்தலை போடுறதுக்கு, தாம்பூலம் தரிப்பதற்கு வீட்டில் இருக்கிற வெத்தலையை உபயோகப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஒரு சிந்தனை எல்லாருக்கும் உண்டு. எனவே என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப ஆசைப்பட்டு அழகா ஒரு வெத்தலை கொடியை வீட்டில் வளர்க்க தொடங்குகிறார்கள். ஆனா அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். அதுவும் குறிப்பா வீட்டினுடைய எந்த பகுதியில் அந்த வெத்தலை கொடியை வைத்து வளர்க்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து பிரச்சனைகள் வெவ்வேறு மாதிரியாக வரும். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, வெற்றிலை கொடியாக வீட்டில் வளரும் பொழுது அந்த கொடி ராகு கேது அப்படிங்கிற ஒரு அமைப்புல செயல்படும். இப்ப ராகு கேதுக்களுடைய தன்மை வேத ஜோதிடமாகட்டும் அல்லது வாஸ்து சாஸ்திரமாகட்டும், பொதுவாகவே ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே எதிர்மறையான ஆற்றலை உருவாக்கக்கூடிய கிரகங்கள். ராகு கேதுக்கள் ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை கொண்ட கிரகங்கள். எதுவுமே எல்லாமே ஆப்போசிட்டா செய்யக்கூடிய தன்மை கொண்ட கிரகங்கள். ஒரு வெத்தலை கொடியை வளர்க்கிறோம்னா அது படர்ந்து செல்லும். அதே மாதிரிதான் ஒரு சர்ப்பமும் படர்ந்துதான் நகரும். எனவே வெத்தலை கொடிங்கிறதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேதுங்கிற அமைப்புல செயல்படுவதற்கான ஒரு ரீசன் அது. இப்ப எந்த இடத்துல நீங்க வெத்தலை கொடியை நட்டு வளர்க்கிறீர்களோ அந்த இடத்தினுடைய தன்மை மாறி அதற்கு எதிரான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ வெத்தலை கொடிக்கு மட்டும் இந்த பலன் இல்லை, வேறு எந்த வகையான செடி வகைகள் அதாவது கொடி வகைகள் நீங்க வீட்டில் வளர்த்தாலும் இதற்கான பலன் ஒன்றுதான். செடிகள் கிடையாது, கொடிகள். அப்போ வெற்றிலை கொடியை வைக்கும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்திற்கு வீட்டினுடைய வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலையை எடுத்துக்கொள்வோம். இப்போ ஈசானிய மூலையில வெற்றிலை கொடியை வைத்து வளர்க்கும் பொழுது பொருளாதார பாதிப்பு முதன்மையா ஏற்படும். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, குழந்தைகளுடைய படிப்பு, ஒழுக்கத்தில் குறைபாடு, பெற்றோர்களுடைய பேச்ச பிள்ளைங்க கேட்காம போறது. அதுவும் குறிப்பா அடலசன்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய பருவ வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தவறான வழியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதார முடக்கம் போன்ற விஷயங்கள் ஏற்படும். இப்போ குழந்தைகளுக்கோ அல்லது குடும்ப தலைவருடைய ஜாதகமோ ஓரளவுக்கு வலுவா இருக்கும் பட்சத்தில் குடும்ப தலைவரோ அல்லது குழந்தைகளோ குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாடு சென்று வசிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும்.
அதே மாதிரி தான் வெத்தலை கொடியை அக்னி மூலைன்னு எடுத்துக்கலாம். இப்போ தென்கிழக்கு அப்படிங்கிற அக்னி மூலையில் வளர்க்கும் பொழுது அந்த கார்னர் தென்கிழக்கு மூலை அக்னி மூலை சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகத்திற்கு உட்பட்ட ஒரு கார்னர். சுக்கிரன்னா குடும்ப தலைவியை குறிக்கும். குடும்ப தலைவிக்கு பிரச்சனைகள் என்ன மாதிரியான பிரச்சனைகள்னா உடல் ஆரோக்கிய குறைபாடு, அதுலேயும் குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். சில வீட்டுல பாத்தீங்கன்னா நகை பணம் களவு போவதற்கான வாய்ப்புகள், திருட்டு, அல்லது பணம் வாங்கிட்டு நண்பர்களோ உறவினர்களோ உங்களுக்கு பணத்தை வந்து திருப்பி கொடுக்காம போகக்கூடிய ஒரு சூழல், இதெல்லாம் நடக்கலாம். சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கம் தவறி கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் குடும்ப தலைவர்களுக்கு ஏற்படுகிறது. இன்னொரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதியினுடைய நடுப்பகுதி, அது சூரியனுடைய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த சூரியனுடைய பகுதி அப்படிங்கிறது குடும்ப தலைவரையும் குறிக்கும், மூத்த மகனையும் குறிக்கும். ஸோ அந்த மாதிரி வீடுல பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர் அவமானத்தை சந்தித்தல், மூத்த மகன் மூலமாக குடும்பத்தில் பிரச்சனை, ஒற்றுமையின்மை, தொழில பிரச்சனை வர்றது, சமுதாயத்துல அந்தஸ்து குறைபாடு, அதாவது யாருமே மதிக்காம இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள். மெடிக்கல் சம்பந்தமா பாத்தீங்கன்னா முதுகு தண்டு சம்பந்தமான பிரச்சனைகள், தலைவலி, இதெல்லாமே வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். சில வீட்டுல பாத்தீங்கன்னா மூத்த மகனுக்கு ரொம்ப நாளா மேரேஜ் ஆகாமையே பிரம்மச்சரியா வாழக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். எப்படி போய் பொண்ணு பார்த்தாலும் அமைந்து வந்தாலும் கடைசியில திருமணம் தள்ளி போயிடும். இந்த மாதிரியான வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா 2வது பையனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமணம் செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறமா மூத்தவருக்கு திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம். சிலருக்கு திருமணமே ஆகாம கூட போகலாம். இன்னொரு பிரச்சனை எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா குறிப்பா அரசு ஊழியர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ ஒரு வீட்டுல இருக்கும் பொழுது அவங்க கிழக்கு பகுதியில வெற்றிலை கொடியை வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அரசு சம்பந்தமான பிரச்சனைகள், அவங்க மேல யாராவது பெட்டிஷன் கொடுத்து கம்ப்ளைண்ட் போட்டு அவங்களுக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுக்கிறது, ப்ரமோஷன் வராம கெடுக்கிறது, லஞ்சம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிக்கிக்கிறது, அல்லது சில அரசு ஊழியர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னால ஒரு வாரம் ஒரு நாள் முன்னால பிரச்சனைகள்ல மாட்டக்கூடிய சூழல், இது எல்லாமே கிழக்கு நடுப்பகுதியில வைத்து வளரக்கூடிய இந்த வெற்றிலை கொடி ஏற்படுத்தி. இது மாதிரி ஒரு வீட்டினுடைய மற்ற பகுதிகள், ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா அஷ்டதிக், அதாவது 8 பக்கங்கள் இருக்கு, 8 பக்கங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆளுமையில இருக்கு. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வைக்கும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கணும்னு இன்னொரு வீடியோல டீட்டெயிலா நான் போடுறேன். பட் ஓவராலா பாத்தீங்கன்னா வெற்றிலை கொடியை வீட்டில் வளர்ப்பது ஒரு நெகட்டிவான பலன்களை தான் தரும். பாசிட்டிவான பலன்கள் எப்பொழுதுமே வராது என்பது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. அப்போ வெற்றிலை கொடியை வீட்டிலேயே வளர்க்கவே கூடாதா அப்படின்னா வளர்க்க கூடாது. ஆனா அதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா வீட்டிற்கு வெளியில வச்சிருங்க. இப்போ உதாரணத்திற்கு ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா காம்பவுண்டுக்கு வெளியில வச்சு வளர்க்கலாம், வீட்டுக்குள்ள வேண்டாம். அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள இல்லாம, பிளாட்ல இல்லாம வெளியில, காம்பவுண்டுக்கு வெளியில வைக்கிறது நல்லது. அல்லது வீட்டில் வளர்க்கிறத விட நீங்க கடையில வாங்கிக்கிறதே நல்லது. இன்னும் என்ன மாதிரியான டாபிக்ல உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அதற்கான விளக்கங்களை, வாஸ்து சம்பந்தமான விளக்கங்களை தாராளமா தருகிறேன். உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த